நீங்க எல்லா கேள்விகளையும் என்கிட்ட கேட்குறீங்க. இதுல இருக்கிற இந்த அநீதியை, இந்த கொடுமையெல்லாம் எதிர்த்து பேச வேண்டியதே நீங்க தான் அரசியல் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கருவியை நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. ஒரு அரசு எந்திரத்தை, அரசை முழுக்க பயன்படுத்துவது தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்கு. நீங்க இதுக்கு எதுக்கு ஆட்சி பண்ணி முடிச்சவங்களை எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஒரு கட்சி வேலைக்கு இது யாரு கேட்குது? விடுபட்டவர்களுக்கு பணம் அப்படின்னா விடுபட்டிருக்குன்னு தெரியுது இல்ல? இவ்வளவு நாள் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விடுபட்டது எப்படி தெரியும்? முதல்ல குடும்ப தலைவிக்கு 1000ன்னு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிங்க. உங்க வாக்குறுதி அதுதான். வென்று வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்க பிறகு இப்ப 6 மாசத்துல தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுங்கிறீங்க. விடுபட்டவங்களுக்கெல்லாம் நாங்க கொடுக்குறோம். ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு திரளுதுன்னு சொல்லி, எதுக்காக திரளுது? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? இந்தி திணிப்புக்கு எதிராவா? இல்ல வடவர்கள் வருகையை தடுத்து அப்படியா? இல்ல எதுக்காவது சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு இருக்குதா? இல்ல நிலவள கொள்ளைகளை எதிர்த்தா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல அந்நிய முதலீடுகள் இங்க தொழில்களை ஆக்கிரமிக்குது, அப்படி ஏதாவது? ஒன்றும் கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு தரணும்? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? வீடு தேடி அரசு, வீடுதோறும் அரசு. ஒரு பாறை உந்து மேல அரசு முத்திரையை ஏத்திக்கிட்டு இப்படி போற மாதிரி பல 100 கோடி விளம்பரம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ செய்யாது. அதுக்கு தெரியாது. செய்தி அரசியல் தான். இவ்வளவு காலம் எங்க போச்சு? நீங்க வாங்க சென்னைக்கு, எல்லா தூண்களையும், மெட்ரோ அந்த தொடர் வண்டிக்கு போட்ட தூண்களில் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சம் பொருத்திய ஒரு கண்ணாடி விளம்பரம் ஐயா முதல்வர் படத்தை போட்டு ஒரு பாறை உந்து மேல ஒரு தமிழ்நாடு அரசு முத்திரை. வீடுதோறும் அரசு, வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள். யாரு? ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், விவசாய பெருங்குடி மக்கள் போராட்டம், எல்லாரும் ரோடு தேடி போராடிட்டு இருக்காங்க. இவங்க வீடு தேடி அரசு போயிட்டு இருக்கு. எதுக்கு போகுது வீடு தேடி? யார் வீட தேடி போகுது? யார் வீட தேடி போகுது? தங்கச்சி ரிதன்யா வீட்டுக்கு போகுதா? தம்பி அஜித் குமார் வீட்டுக்கு போகுதா? 3500 தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு 3500 பேர் தான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான். அதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன? விடுதலை போராட்டத்தை பத்தி கேட்டிருக்கு. எது? விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இதையெல்லாம் நீங்க சகித்து கொண்டுதானே இருக்கிறீங்க. இந்த கொடுமைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய பொது அறிவு கேள்வி. 13 லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது. எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் இங்க எழுதி கொள்ளலாம். அது டிஎன்பிசியில், தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம். பிறகு 2 வருஷம் கழிச்சு தமிழ் கத்துக்கலாம் தேவைன்னா. வேலை கிடைச்சிருச்சுன்னா எது கத்துக்கிறான்? எது கத்துக்கிறான்? அதை கொண்டு வந்ததை நாங்க மாத்துவோம். நீங்க 4.5 வருஷம் ஆச்சு மாத்தல. இதுல 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல, எவன் எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல. அதனுடைய தலைவர் சொல்றாரு, தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு, அரசியல் கேள்விகளை நாங்கள் தவிர்க்க சொல்லியிருக்கோம். எப்போ? விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுங்கிறது அரசியல் கேள்வி இல்ல. அது அரசியல் கேள்வி இல்ல. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க. ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கு, தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 15 நாள்ல 1 கோடி உறுப்பினர் திமுக ஒரு கோடி உறுப்பினர் சேர்த்துட்டீங்க. ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர் வச்சிருக்கீங்க. ஓட்டுக்கு காசு உடுப்பில இல்லையா? உன் உறுப்பினர் 1 கோடி பேர் பேட்டாலே நீ வென்றுவில்ல. அப்புறத்துக்கு ஓட்டு காசு கொடுக்குற? சரி, நானும் பேசுறேன், ஐயா ஸ்டாலின் பேசட்டும், தம்பி உதயநிதியும் பேசட்டும். ஊட்டத்துக்கு காசு, சாராயம், சாப்பாடு கொடுக்காம யாரு பேசுறதுக்கு மக்கள் வர்றாங்க? ஒரு பந்தயம் வைங்க. நீங்க தான் நீ ரோடு ஷோ போட்டுட்டு அப்படி திரும்பினோடனே எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கா. அவ்வளவுதான். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு அம்மா எல்லாம் உட்கார்ந்துருக்கு. யாரு வரா? கலைஞர் வராராம். ஏன் நான் சனம்லாம் போய் நடக்க முடியல, இருக்கேன், திருப்பி இப்படிதான் வரணும், போய் சேர்ந்துக்கிருவேன். எவ்வளவு? 200 ரூபா. 200 ரூபா தரேன் இருக்காங்க. மக்களை பிச்சைக்கார கூட்டமாக்கிட்டு மானங்கட்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டத்தை மானங்கட்டு 200 500க்கு கையேந்திர கூட்டமா மாத்திவிட்டு மானங்காக்க வாங்க ஓரணியில்.
மானம் காக்க வர்றோம், மண் காக்க வாரோம், மொழி காக்க வாரோம். ஓரணியில யார்கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து காக்க. உங்ககிட்ட இருந்தா இதெல்லாம் காக்கணும். திமுகவுக்கு ஒரு அரசியல் கோட்பாடு. உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க. யாராவது பிஜேபின்னு ஒரு கட்சி இல்ல அப்படின்னா திமுகன்னு ஒரு கட்சி இருக்குமான்னு. நீ 5 ஆண்டுகள் ஆள போறீங்க. ஆண்டு முடிக்க போகுது. இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நான் இப்படி ஆட்சி செஞ்சிருக்கேன். அதனால எந்த கட்சியினுடைய வருகையும் வளர்ச்சியும் தேவைப்படாது. ஏன்னா நாங்களே நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆட்சியின் சாதனை இவ்வளவு. ஒரு வீரன் என்ன செய்யணும்? ஒரு வீரன் என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு காவல்ல நீ கோட்டைக்கு காவலா நிக்கிறவங்க என்ன சொல்லணும்? என்னைய தாண்டித்தான் சொல்லணும். எங்க பாட்டன் சுந்தரலிங்க மாதிரி சொல்லணும். என்னைய தாண்டி தாண்டா எதிரி இந்த கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன் 8 நாள் சண்டை போட்ட அந்த வீரனை போல சொல்லணும். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டுகால கட்சி 75வது ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடிட்டு இத்தனை முறை அதிகாரத்துக்கு 7வது முறை நாங்க வரப்போறோம்னு பீத்திக்கிட்டு இருக்க நீங்க பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? நாங்க இருக்கிற வரை வராதரா பிஜேபி. அவன் தாண்டா ஆண்மகன், அவன் தான் வீரன். அதை விட்டு வந்துரும் வந்துரும் வந்துரும். அப்புறம் நீ எதுக்கு இதுக்கா இருக்காங்க? நீ எதுக்கு இருக்க? நீ எதுக்கு இருக்க? பிஜேபி கொடுமையான கட்சி, தீமையான கட்சி, மோசமான ஆட்சி. சரி விடு. நீ என்ன பண்ற? நீ அதை விட கொடுமையான ஆட்சி, அதை விட கொடுமையான ஆட்சி எந்த இடத்துல பிஜேபியினுடைய பாசிச ஆட்சி நீங்க சொல்ற? அதை தாண்டி எந்த இடத்துல மாறி இருக்குது? எந்த இடத்துல மாறி இருக்குது? அவன் 100 விழுக்காடு இந்துங்கிறான், நீ 90 விழுக்காடு இந்துங்கிற. நீங்களே சொல்றீங்க 90 விழுக்காடு எங்க கட்சியில் இந்துக்கள் தான். 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு அவங்க இதுல கும்பாபிஷேகம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கும்பாபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு ஐயா சேகர் பாபு சொல்றாரு. எந்த இடத்துல நீங்க மாறுபடுறீங்க சொல்லுங்க. அவனுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே ஏற்கிறீங்க. ஜவஹர் நேசன்ங்கிற ஐயா ஏன் வெளியேறினங்கிறத விளக்கமா சொல்லிட்டு போயிட்டார். அவன் புதிய கொள்கையை அப்படியே செயல்படுத்துறா. அதுக்கு எதுக்கடா கல்வி குழுமத்துல நான் பொறுப்புல இருக்கணும்னு போயிட்டான். பதில் இருக்க? இல்லந்தேடி கல்வி எங்க இருக்குது? எந்த கொள்கையில இருக்கு? இல்லந்தேடி கல்வி எங்க இருக்குது? எந்த கொள்கையில இருக்குது? இல்லந்தேடி கல்வி, இல்லந்தேடியே கல்வி பெருச்சுன்னா பள்ளிக்கூடத்தை மூடிடுவீங்களான்னு நான் கேட்டேன். பதிலளிச்சிருக்கல. இல்லந்தேடி கல்வி நான் பறையன் என் வீட்டுல படையாச்சி உட்காந்து பாட வைப்பானா? நான் தேவேந்திர என் வீட்டு திண்ணையில தேவர் வந்து வாத்தியார் உட்காந்து பாட எடுப்பாரா? இல்ல தேவேந்தர் வீட்டு தேவர் வீட்டு திண்ணையில தேவேந்தர் உட்காந்து படிக்க வாய்ப்பு கொடுப்பியா உன் திராவிட ஆட்சியில? நீ நிலைநாட்டின சமூக நீதி. ஆதி தமிழ் பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி கட்டடத்துக்கு சமூக நீதி வச்சு என்னத்த சமூக நீதி நிலைநாட்டுற? கல்லுக்கும் சிமெண்டுக்கும் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருந்தா தனியா தங்கி படிக்கிற விடுதியே வருது. சமமா உட்காந்து படிச்சிருந்துக்கணும். என்ன ஏமாத்து, என்ன நாடகம், கேவலம். இதெல்லாம் வெக்கம் இல்லாம சமூக நீதி கட்டடம், சமத்துவபுரம். ஏன் பெரியார் பேர்ல தான் சமத்துவம் இருக்குமா? எங்க முன்னோர்லாம் சாதியை தூண்டி வளர்த்துக்கிட்டு இருந்தானா? வீடு வீடு தேடி போய் தீ வச்சுக்கிட்டு இருந்தானா எங்க முன்னோர்கள்லாம்? பல 100 கோடியை கொட்டி சமத்துவபுரம் கட்டினீங்களே. எல்லா சாதி சமூகமும் ஒன்னா உட்காந்து வாழுதாண்டக்கா இந்த சமத்துவபுரத்தில். வாரீங்களா? பாப்பமா பாப்பமா? வெற்று அறிக்கை, வெற்று விளம்பரங்கள். சிறிய சிறிய கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு திமுக கூட்டணியில கேட்கறாங்க. இது நியாயமா? இதை எப்படி பாக்குறீங்களா? அப்படிலாம் கேட்கல, நீங்களா சொல்லாதீங்க. அது தனி பெரும்பான்மையில் வந்து ஆட்சி அமைக்கும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க பேட்டுக்குது அதெல்லாம் தேவையில்லைன்னு அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பேசுது. ஆட்சியில பங்கு நம்ம இப்படி பாருங்க. இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் இதே திமுக எந்த கட்சி வந்தாலும் ஆட்சியில பங்கு இருக்குதா இல்லையா? ஏற்குதா இல்லையா? காங்கிரஸ் வலுவிழந்து இருக்கும்போது நீங்க அந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க. பிஜேபி ஆதரிச்சு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க. அப்படித்தானே? நீங்க 2006ஆம் ஆண்டு நீங்க வலிமையிலிருந்து இருந்தீங்க. 106 இடம் இருந்தீங்க. மீதி இடமெல்லாம் எங்க ஐயா மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகள் தான் ஆதரவு கொடுத்தது. ஐயா அந்த கட்சிகளுக்கு நீங்க 2 அமைச்சர் கொடுக்க வேண்டியதானே? இது என்ன குடும்பம்? இது எப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் குடும்ப ஆட்சி. முதல்ல மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சின்னு முழக்கம். இப்ப அது மாறி இருக்குது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் குடும்ப ஆட்சின்னு மாறி இருக்குது. அதை நிரூபிக்கும் வகையில ஸ்டாலின் செயல்பட்டு திருமாவளவன் பேசியிருக்காரு. எதிர்கட்சிகளுக்கு சும்மா சுத்தமா விளங்குகிறார். அவர் சொல்ற டேஞ்சரஸ் எப்படின்னா,
அவரை விட கொடுமையான ஆட்சி நடக்குது. அவருக்காவது தமிழர் இலக்கியம் இதெல்லாம் ஒரு தெரியவாது பேசவாது செய்யப்படல. ஒரு பார்த்து படிக்கும் போதே இன்மை புகுத்து விடும்க்கு இளமை புகுத்து விடுங்கிறப்பல. அதை விட டேஞ்சருங்கிறது இந்த அர்த்தத்தில் சொல்றதுதான். புரியுதா? அவர் காலத்தில் இவ்வளவு டாஸ்மார்க் இல்ல, இது அதில் அதை விட பாஸ்மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிறதுனால அவர் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுத்ததா இல்ல, இவர் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாரு. அதுல அவரை விட டேஞ்சரஸ். முதல்வரின் முகவரி திட்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தலைப்புல முகவரி தான் அது இதுல இருக்குது. அவர் என்ன இந்த நாளில் இருக்காரு, சீட்டினாரா முதல்வரின் முகவரி அந்த எல்லார் சாமி கட்டடத்துக்கு பக்கத்தில் இருக்கு அவர் முகவரி. நான் அவனை கேட்டு அனுப்புறேன். சும்மா சொல்றதானங்க ஒரு திட்டம். உங்களை தேடி முதல்வர், உங்களோடு முதல்வர். இவர் நாள் எங்களோடு இருந்தாமே, இளங்களோடு இல்லாம எங்க இருந்தாரு? அந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க. அது ஏன் தேர்தல் வரும்போது எங்க மேல அப்படி திடீர்னு காதல் வருது? ஏன் புது பொண்டாட்டி மேல காதல் வந்த மாதிரி? என்ன கதை இது? தேர்தல் வரும்போதுதான் பள்ளம் மூடப்படுது, சாலை போடப்படுது, மின் விளக்குகள் சரி செய்யப்படுது. இதுக்கு ஏமாறுதே என் ஜனம். இது கொடுமையே எங்க போய் சொல்றது சொல்லு. இபிஎஸ் சுற்றுப்பயணத்துல அவர் வந்து பாஜக கருத்தை வந்து அதிகமா பேசுறாருங்கிற மாதிரி விமர்சனம் வந்து எழுந்திருக்கு. சரி, பாஜகவுடைய கருத்தை பேசாம எந்த கருத்தை பேசுவோம்? பாஜகவோட கூட்டின்னு வச்சுட்டாரு. அவன் 26க்கு பிறகு 2 ஆண்டு வலிமையான அதிகாரத்தை வச்சிருப்பாங்க. அதோட நயந்து போய் தான் ஆட்சியை நடத்தணும். இல்லைன்னா இங்கிட்டு வர ஈடு இங்கிட்டு வரும். உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன இதை ஏன் ஒரு குறையா சொல்லுங்க? இதைதான் அவங்க செய்ய முடியும். பயத்தின் காரணமா தான் செய்யறாரா? இல்ல, அளவு கடந்த துணிச்சலின் காரணமா செய்யறாப்ல. 2026க்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு சொல்றீங்களா? எது வார்த்தைகள் வந்து அப்படி புரிஞ்சுக்கிறதா? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவன் இருக்கான பிஜேபி 2 வருஷம் ஆட்சியில இருப்பாங்க, அப்படி இடி இங்கிட்டு வந்துடும் சொன்னீங்க இல்லையா? அதனால கேட்டேன். எங்க பிஜேபி மேல 26க்கு பிறகு 29 வரை 2 ஆண்டு ஆட்சியில் இருக்குமா இல்லையா? அப்ப அதை நயந்து போறதான் நல்லதுன்னு நினைப்பாங்க. அப்படிதான் 2 கட்சியும் நினைக்குது. நான் ஒன்னும் சிலப்பதை யாரும் எழுதலையே, நீங்க பொழிப்புறதேட தெளிவா தானே பேசுறேன். இவங்க என்ன நினைப்பாங்க? மத்தியில முழு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியோட நயந்து போவோம்னு நினைப்பாங்க. இவங்க கூட்டணி வச்சு போறாங்க, அவங்க கூட்டணி இல்லாம போறாங்க. அதுக்கு சான்றுகள் சொல்லணுமா? தேர்தல் வரப்போது எல்லா கட்சியும் வந்து இணக்கமா மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. பெரியார் மீது அதே பற்றோடு தான் நீங்க என்ன இருக்கீங்களா? இந்த தேர்தலுக்காக நிலைப்பாடு? பெரியார் மீது எனக்கு என்ன ஒரு பற்றும் இல்லை. எனக்கு என்ன பற்று? என் மொழியை சனியன்னு சொன்ன அதை ஒழிக்கணும்னு சொன்னவரோட என்ன பற்று? திராவிடங்க சாதிச்சது ஒண்ணுதான். அவங்க சாதி ஒழிப்புல சாதிச்சிருக்காங்களா, சமூக நீதியில சாதிச்சிருக்காங்களா, பெண்ணிய உரிமை விடுதலையில சாதிச்சிருக்காங்களா, எதுல சாதிச்சிருக்காங்க? என் மொழியை அழிக்கணுங்கிறத சாதிச்சு முடிச்சிருக்காங்க. அவரே சொல்றாரு, ராமசாமி ஐயாவே சொல்றாரு, தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசுன்னு சொல்றாரு. பேசுறீங்க, எல்லாரும் பேசுறோம். தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுது, ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்தில் எழுது. இப்போ இல்லாட்டி எப்போ எப்படின்னா IPPO. வா மச்சான்னா VAA வா மச்சான், MACHAN மச்சான் அப்படி எழுதுன்ற. அதான் எழுதிருக்கீங்க கடையில். அந்த முதல்வரே சொல்றாரு பாருங்க. ரெயின்போ அப்படின்னா அதை தமிழ்ல வானவில்னு எழுத வேண்டியதில்லை, ரெயின்போனே எழுதுங்க தமிழ் எழுத்துல. இதுக்கு பேர் தான் தங்கிலீஷ். உலகின் மூத்த மொழியை, ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் வழியை தன் பக்கத்தில் தன்னுகிட்ட வச்சிருக்கிற ஒரு சிறந்த உலக மொழியை, எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழியை அழிச்சு சிதைச்சு நாசமாக்கி அதுல வந்து அதுலதான் அது சாதிச்சிருக்கு. அப்புறம் அவர் மேல எனக்கு என்ன பற்று? திருக்குறள் மலம்னு ஒண்ணு, திருக்குறள்ல மலம்ன்றாரு. வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு. நான் சொல்றதை கேட்கணும். வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிறாரு, திருக்குறளை மலம்னு சொல்றாரு. மாநாடு நடத்தினாரு. மலம்னு சொன்னது ஒரு பெரியார், கேட்கறதுக்கு பதில் மலம்னு சொன்னது ஒரு பெரியார். மாநாடு நடத்தினார் ஒரு பெரியாருங்கிறீங்க. இதுல எந்த பெரியார்? உங்க தந்தை பெரியார். மாநாடு நடத்தினது திருக்குறள் முன்ச மாநாடு அவர் நடத்தினாரா? மாநாடு நடத்தினதுல பங்கேற்ற. திருக்குறள் என்ன நடத்து? திருக்குறள்ல என்ன? திருக்குறள் மாநாட்டுல என்ன நடத்தி என்ன நடத்து? அப்ப மலம்னு சொன்னதை நம்புறீங்களா? மாநாடு நடத்தினதை நம்புறீங்களா? மாநாடு நடத்துறது நம்புறீங்களா? இல்லையேப்பா. உன் பயிரி உன் அலைபேசி என்ன வாங்கடா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா?
நீ ஆதாரம் எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்ட அப்படி திராவிட கழகத்தில் பெரியாருடைய சிந்தனையை அரசுடைய மேக்கல பெரியார் எழுத்துக்கல எல்லா புது புது கவிஞர்களுடைய சின்ன சின்ன எழுத்தாளர்களுடைய எழுத்தெல்லாம் அரசுடைய மேகி போகும்போது அவருடைய எழுத்துக்கள் ஏன் பொதுவான பொது சொத்தாகல? ஏன் பொது சொத்தாகல? எல்லாம் படிச்சான்னா காரி துப்பிடுவான். எவனுக்கு அவ்வளவு வேலை இல்லாம எதிராக எல்லாரும் படிக்காம யாருங்க பேசுறா? படிக்காம ஆதாரத்தோட தானே எடுத்துட்டு பேசுற. இந்த இடத்துல பேசியிருக்காரு, இந்த இடத்துல பேசியிருக்காரு, இங்க சொல்லியிருக்காருன்னு நீ மறுப்பு தானே சொன்ன. அவதூறுகளை பேசிட்டே இருக்குது, அவதூறு சொல்லிட்டு இருக்க. கோர்ட்ல வழக்கு போட்டேன், கொண்டு கோர்ட்ல நிறுத்தினாலும் நான் சொல்லுவேன்ல எங்க இதுக்கான ஆதாரம்னு. எது குடிக்கே 1000 பிரச்சனை இருக்குங்க. தமிழ் குடிக்கே 1008 பிரச்சனை, லட்சம் பிரச்சனை கிட்ட இருக்கு. இதுல ஒரு கட்சியின் கொடிக்கு என்ன பிரச்சனை? டிசைனை நீ மாத்திக்க, அவ்வளவுதானே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒரு கட்சியை அது முடிவு எடுக்குது நம்ம மாநாடு நடத்தணும்ட்டு, அதுல போயெல்லாம் என்னோட கருத்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காது. நான் என்ன செய்யறேன்? நான் ஒரு மாநாடு நடத்துறேன் ஆகஸ்ட் 17 மரங்களின் மாநாடு நடத்துறேன். மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். மரம் செய்வோம். நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன். பலாயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில வாங்க பாருங்க, மரம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கொள்கை சொல்லுங்க. பிறப்புக்கும் ஒரு கொள்கை இல்லாது எங்க வேதம். அத போய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு முதல்ல எடுத்து வச்சதுக்கு அரசியல்ல யாரு? நான் தான். என்னுடைய உறுப்பினர் அட்டை யாராவது வச்சிருக்கீங்களா? கேட்றா. இத கிட்டத்துல பாருங்க, கீழே என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டது முதல் நான் தான். இது கொள்கை இல்ல, எங்க வேதம். கொடியில 2 வண்ணம் இருக்கு, அது யாரு வச்சிருந்தது? அதெல்லாம் பேச்சு கொண்டதில்ல. மாடுகள் மாநாடு போட்டது பயங்கரமா நாள் பண்ணி உங்களை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது மரத்துக்கு போறீங்க, அது என்ன? இல்ல உயர்தினை நம்பலையா? உயர்தினை ஒழுங்கா வாழணும்னா இந்த அகிரினை நீங்க சரியில்லை, அது வாழணும். உங்களுக்கு புரியுதா? நீங்க எல்லாம் போய் காஃபி பால் குடிக்கலாம், குடிக்க மாட்டீங்களா? தயிர் மோர்லாம், நெய் வெண்ணெய்லாம், சீஸ் பாலாடை கட்டியெல்லாம் சாப்பிடுவீங்களா? அது எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஆவின் பால் விக்குதா இல்லையா? உங்க அரசு விக்குதா? எங்க கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குதா இல்லையா? அது எதுக்கு இருக்குது? கால்நடை எங்க இருக்குது? அதுக்கு எப்படி எதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்குது? சொல்லுங்க நீங்க அரசு. நியாயமா கால்நடை துறை மனோ தங்கராஜ் சொல்றாருல, படித்த இளைஞர்கள் ஆடு மாடு வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு. அது எதுக்கு சொல்றாப்ல? அது எதுக்கு சொல்றாப்ல? உங்களுக்கு சொல்றவே நாங்கனால தெரியுது. இன்னொரு 5-6 ஆண்டுகள்ல சோத்துக்கு பிச்சை எடுத்து கையேந்துவீங்கல்ல, அப்ப தெரியும் ஆடும் மாடும் இல்லாத ஒரு மண் எப்படி வளமாகும். யாராவது அறிவார்ந்து வெஞ்சு நம்மாழ்வார் மகனை தவிர எவனும் பேச முடியாது. ஆடு மாடுகள் அதனுடைய சாணி புழுக்கை சிறுநீர் இல்லாம மண் எப்படி வளமாகி பல்லுயிர்கள் உற்பத்தி பெருக்கம் உருவாகி பல நுண்ணுயிர்கள் உருவாகி மண் எப்படி வளமான மண்ணாகும். இயற்கை வேளாண்மைங்கிற ஆடு மாட்டு சாணி இல்லாத எப்படி இயற்கை வேளாண்மை வரும்? ஆர்கானிக் ஃபுட்டுன்னு திங்கிறியே, ஆர்கானிக் ஃபுட்டு அது எங்கிருந்து வரும்? ஆடும் மாடும் செல்வம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எவ்வளவு தடவை சொல்றது? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு? 1,38,070 கோடி இருக்கு. சாராயம் 50,000 கோடி தான் உன் நாட்டில். நீ பால் விற்காம சாராயம் வித்துட்டு அலையிற. ஒன்னே வளர்க்க சொல்லலையே. மாடு வளர்ப்பதும் பணியா இருக்கணும். எங்க தாத்தா மாதாவரத்துல பால் பண்ணை கொண்டு வந்தார் காமராஜ். அரசு பணியா இல்லையா? அரசு பணியா இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அங்க போய் வேலைக்கு சேர்ந்தீங்களா இல்லையா? இப்ப நான் ஆட்சிக்கு வந்த பிறகு வேளாண்மை செய்வது அரசு பணின்னு சொல்லுவேன். உங்க வீட்டுல இருந்து பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்களா? சாராயம் விற்கிறதுக்கு அரசு பணிக்கு அனுப்புறீங்க. MSc MBA PhD எல்லாம் படிச்ச பிள்ளைய போய் வேலை செய்யறாங்க. இந்த 13 லட்சம் பேர் இந்த TNPCல எழுதிட்டு வேலை இல்லாம வெளியே நிக்கிறானே, அவனுக்கு பதில் வச்சிருக்கியா? 14,000 பேர் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெற்று வெளியில் நிக்கிறானே, அவனுக்கு பதில் வச்சிருக்கியா? பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணிக்கு நிக்கிறானே, அதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? சொல்லுங்க.
பல ஆயிரம் இடங்கள் வந்து மருத்துவர்கள், அரசு மருத்துவமனையில் நிரப்பப்படாம இருக்கு. அதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. ஆடு மாடு மேய்க்கணும். உலக நாடுகளின் பொருளாதாரத்தை பார். பிரேசில பார். பிரதமர் பேசுறார் பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 அப்ப கைதட்டிட்டு உட்கார்ந்திருந்தா பால்நாள டைரி டேல பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, சந்தை இருக்கு, அதிலே நம்ம தற்சார்பு அடைய முடியும்னு பேசுனது இருக்கு. இதெல்லாம் பாக்குறீங்களா ஊடகவியலாளர்கள்? நீங்க அறிவு இருக்கு தானே? நான் பேசுறது புரியுது தானே? பசுமை பாதுகாக்கிறதுன்னு பாஜக சொல்றதையும் நீங்க வந்து இந்த பால் மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்றதையும் ஒன்னா பார்த்து விமர்சனம் செய்யறாங்க. விமர்சனம் தான், அதை போய் பேசிக்காதே. விமர்சிக்கிறவனுக்கு வேலை விமர்சிக்கிறது, எனக்கு வேலை அந்த விமர்சிக்கிறான்ல அவனுக்கும் சேர்த்து போராடுறது. உங்களுக்கு புரியுதா? விமர்சிச்சுட்டு போய் அவன் வீட்டுல தயிர், மோர், நெய், பால் சம்பந்தப்பட்ட, மாடு சம்பந்தப்பட்ட எதையுமே நாங்க சாப்பிடுறதுலயும் சொல்ல சொல்லுங்க, என்னை விமர்சிச்சு சொல்லுங்க. இவங்க பீஃப் திருவிழா, மாட்டுக்கறி திருவிழா, பீஃப் பிரியாணி, அதெல்லாம் இந்த கழகங்கள் போடுதா இல்லையா? உங்க தொடைய வெட்டி போடுறீங்களா இல்ல மாட்டு தொடைய வெட்டி போடுறீங்களா? அதே போல இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு, தனி ஈழம், உலக தமிழர்களுக்கான அந்த குரல்லாம் உங்கள்கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் சேர்த்து தான் முன்வைக்கிறாங்க. எது தமிழ் எழுத்து ஆதரவு குறைஞ்சிருக்கா? நீங்க தொடர்ச்சியாக மேடைகள்ல குரல் எழுப்புறது இல்லையா, அது சமீப காலமா குறைஞ்சிருக்கு. உங்க பிரச்சனை என்ன? அதை பேசினா அதையே பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க ஏங்க, என்னை தவிர எவங்க பேசிட்டு இருக்கிறாங்க? உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. 2026 தேர்தல்ல மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா? ஒரே முனை போட்டி தான். அவங்க 3 பேர் ஒரு பக்கம், அவங்க சூழாயுதம், நான் வேலாயுதம். இதுல அவர்களுக்கும் எனக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. அதுல போட்டு நீங்க இது பண்ணிக்க கூடாது. அவர்கள் மொழி என்று பேச மாட்டார்கள். ஒவ்வொரு தேசிய இனமும் மொழியிலிருந்து அரசியலை தொடங்குது. என் மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, அது மீட்சிடணும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்க தாத்தா தேவனைய பாவனர் எங்கள் கற்பிச்சுக்கிறார். என் தாய்மொழி மீட்சி விட்டு அப்பதான் தமிழன் எழுச்சி வர முடியும். என் கண் முன்னே என் தாய்மொழி அழிஞ்சு போயிடுச்சு. அதை கற்க வாய்ப்பில்லை, கற்றாலும் வேலையில வாய்ப்பில்லை. இந்த சூழலை மாற்றணும்னு நினைக்கிறேன். என் கண் முன்னே என் தாய் நிலம் களவு போய் கொண்டிருக்கு. சொந்த நாட்டில் நாங்கள் அகதியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நெய்வேலியில 66 ஏக்கரை எடுத்துட்டான். இப்ப 26 ஏக்கர் எடுக்க மறுபடியும் இடத்தை எடுக்கிறான். பல இடங்களில் மேல்மாவில இருந்து, மேலூர்ல இருந்து, ஈரோட்ல இருந்து, பெருந்துறையில இருந்து பல இடங்கள்ல சிப்காடு தொழிற்சாலைக்குன்னு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் எடுத்து விளைநிலங்களை எங்களை சொந்த வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றான். பரந்தூர்ல ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்துல பறக்க விண்ணூர்தி இல்லாத போது 5000 ஏக்கர்ல கட்டுறேன்ட்டு எங்க விளைநிலங்களை எங்க வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளேயே நாங்கள் அகதிகளா அங்கங்க அலைக்கழிக்கப்படுறோம். இந்த நிலையிலிருந்து என் மண்ணை வந்து என் மக்களை பாதுகாக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒவ்வொன்றிலையும் அவங்க இலவசம் வாங்க, நாங்க அதை ஒழிக்கணுங்கிறோம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நாங்க நினைக்கிறோம். அவங்க சலுகை, மானியம், போனஸ், இலவசத்தில் இருப்பாங்க. நாங்க இது இல்லைன்னு நினைக்கிறோம். அவங்க ஊழலையும் லஞ்சத்தையும் உயிர் கொள்கையா வச்சிருப்பாங்க. நாங்க இது ரெண்டையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாவற்றிலையுமே அவங்களுக்கு எங்களுக்கு நிறைய மாறுபாடு இருக்குது. இந்த திராவிட கட்சி, இந்த திமுக சமூக நீதி பேசும். ஒரு தொகுதியில், பொது தொகுதியில ஆதி தமிழ் குடிகளை நிறுத்துமா? நிறுத்த பல இதுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இது மணிக்கணக்கா கூட்டம் போட்டு அவர்களுக்கும் எங்களுக்கு இருக்கிற வேறுபாட்டை, கோட்பாட்டை பேசணும். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள். நாங்க அது கிடையாது. எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய தூரம் இருக்கு. அது ஒரு போட்டி. அவர்களுக்கு திராவிட அரசியல். தம்பியே வந்து திராவிடம் வந்து கண்ணின் தப்பல. திராவிடம் தமிழ் தேசியம், அவர் திராவிட கொள்கையில இருக்கிறார். பெரியாரை வழிகாட்டின்னு ஏற்றுட்டார். நாங்க எங்களுக்கு வழிகாட்டி, எங்கள பல ஆயிரம் வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. எங்க முன்னவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் மொத்த சுருக்கமாக எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் எங்கள் வழிகாட்டின்னு இருக்கோம். அதனால ரொம்ப தூரம் இருக்கு. அவங்களுக்கு எங்களுக்கும் கோட்பாட்டு அளவுல ரொம்ப தூரம் இருக்குது. அதனால அதை போய் பேசி பயன் இல்லை. ஒரே போட்டி தான் எங்களுக்கு. திருச்சி சிவா எம்பி ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது இந்த நாட்டை காப்பாற்றுறதுலாம் உங்களாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து கலைஞர் கையை பிடிச்சி அழுகுவாங்க. காமராஜர் இல்ல உலகத்துல திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயல வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒண்ணுதான்னு பேசின ஆள் யார் தெரியுமா? யாரு சொல்லவா? எங்க தாத்தா காமராஜர் தான். அவர் கருணாநிதி கையில நாட்டை கொடுத்து காப்பாத்துன்னு சொல்லி போறாரு. என்னைக்கு சொன்னாரு? ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடி எல்லாம் எருமத்தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம், இப்ப எரும மாட்டையே அனுப்புறோம் அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி பேசுறாரு. விருதுநகர்ல சிவகாமியின் கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் காமராஜர்னு பேசினவர்கிட்ட போய் கை பிடிச்சி பேசுறாரா?
ஒரு தலைவன் இல்லைன்னா அவன் பேரன் இருக்கணும்ல, பல லட்சக்கணக்கான பேரனும் பேத்தி இருக்கும். சும்மா ஏதாவது பேசக்கூடாது கூடாது. காகிதம் இல்லத்தை அப்படித்தான் போற போது கருணாநிதிட்டு ஒப்படைச்சிட்டு போனாரு. எதை இந்த நாட்டை அவன் வீட்டு சொத்தாக்கிக்குன்னா ஏதாவது பேசிட்டு இருக்காதியே. ஏற்கனவே பேசித்தான் கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க.